Hi friends, welcome to Ramesh Arsivai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்து அரைச்ச ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் உங்களுக்கு ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமலே நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. இது அந்த எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். நீங்கள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்தா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அன்றைக்கி இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு தேங்காய், நறுக்கின தேங்காய், வத்தல் உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 கருவேப்பிலை மட்டும் போதும். இது இந்த மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் ஒரு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விடாமல் வறுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வறுத்துருச்சு. நீங்கள் தேங்காவை துருவி போட்டு கூட நல்லா வதக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இதை நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு செய்யலாம். இந்த காய்கறிகளை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா வறுத்து அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை நல்லா சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் பருப்புலேயும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக தான் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம காய்கறிகள் ஒரு 80% அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஏற்கனவே வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கிறேன். துவரம் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், பூண்டு, வத்தல் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிய வேக வச்சு எடுத்துட்டு அதை நல்லா கடைஞ்சிட்டு நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு சேர்த்த உடனே நல்லா நம்ம சாம்பாரை கொதிக்க வைக்கும்போது அந்த காய்கறிகள் முழுசாகவே நல்லா குக் ஆகிடும். நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது கடைசியாக நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் நான் கொஞ்சோண்டு குக்கிங் ஆயில் எடுத்துக்கிட்டேன். இது எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கடுகு வெடித்த பிறகு கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது கூட வத்தல் சேர்த்துக்கலாம். 2 வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தாளிச்சதை நம்ம அப்படியே சாம்பாரில் தூக்கி கொட்டிடலாம். அப்படியே ரொம்பவே வாசனையாக உங்களுக்கு சூப்பரான சாம்பார் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே டேஸ்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டிஃபன், இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் ரொம்பவே தொற்றுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.